ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சப்ஜெக்ட்னாலும் சரி, நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமே சொல்லிட்டாங்க. எக்ஸாமே வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம் வந்து எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து நமக்கு கோடிங் பார்ட்டில் வந்து மேக்ஸிமம் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்ம மேக்ஸிமம் பார்க்குற வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸில் வந்து பிளேஸ் மேஜர் ரோல். நம்ம வந்து ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பிளேஸ்மெண்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேஸ்மெண்ட்லேயே நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து எது வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து எது ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், எது ஃபஸ்ட்டு ஆப்ரேட் ஆகணும், இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், இதுக்கு வந்து லோயஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறது சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சியில் உள்ள ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா, ஏதாவது இட் பெர்ஃபார்மிங் ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன், ஏதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இல்லை வந்து கம்பேர் பண்ணுறீங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்க்குறது அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்க. சியில் வந்து டோட்டலாக பார்த்தா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது பண்ணுறது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் லெஸ் தென் கிரேட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணுவாங்க. பிட் வைஸ் ஆப்ரேட்டரானது தட் இஸ் பிட் பை பிட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக்கானது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அந்த ஈக்குவல் டு வந்து ஒரு 5 to 6 டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து மிஸ்செலேனியஸ் ஆப்ரேட்டர்ஸ், மற்ற ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து பார்ட் 1 பார்க்குறோம். அர்த்தமேட்டிக், ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த 3 பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரிமைனிங் 3 ப்ளஸ் அது ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ் என்ன, எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எது ஃபஸ்ட்டு ரன் ஆகும், எது செகண்ட் ரன் ஆகும், அதை பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன சிம்பிள்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆப்ரேட்டர் நேம், அதோட சிம்பிள், டெஸ்கிரிப்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடிஷன்னா ப்ளஸ், ஆட் 2 வேல்யூஸ். இப்போ நான் ஏ வந்து 10 பி 4 வச்சுன்னா ஏ ப்ளஸ் பி வந்து 14 வரும். சப்ட்ராக்ஷனாக மைனஸ் கொடுப்பீங்க. சப்ட்ராக்ட் செகண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் வேல்யூ. அப்போ ஏ மைனஸ் பி என்னது, ஸோ ஏலேருந்து பி சப்ட்ராக்ட் ஆகி 10 - 4 வந்து இங்கே ப்ளஸ் 6 போட்டு 10 - 4 வந்து ப்ளஸ் 6. ஓகே, நாட் -6. ஓகே, the next one multiplication, multiply 2 values. So a into b, 10 into 4 வந்து 14 போட்டுருங்க. ஸோ டிவிஷன் that is divides numerator by denominator பண்ணுறீங்க. ஸோ 10 divided by 4 கொடுக்குறீங்க. 10 divided by 4 2.5 சம்திங் வரும். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர், இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரில் மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ளே ஆகலாம். ஓகே, அண்ட் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு வந்து நம்ம இதுக்கெலாம் ஆம்ஸ்டார் நம்பர்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த லூப்பிங்லாம் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா பெர்சன்டேஜ் சிம்பிள். அதோட ஒர்க் என்னென்னா ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் ஆஃப்டர் டிவிஷன். இது என்ன பண்ணுன்னா டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டு ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்கும். ஓகே, ரிமைண்டர் வேல்யூனா எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 10 mod 4 கொடுங்க. இப்போ 10 mod 4னா 10 divided by 4 2 டைம்ஸ் டிவைட் ஆகுது. ஸோ 2 டைம் டிவைட் 2 into 4 வந்து 8. ரிமைண்டர் வந்து என்னது 2. ஸோ அவுட்புட் என்னது ரிட்டர்ன்ஸ் த ரிமைண்டர் வேல்யூ. ஸோ 2ன்னு வரும். இப்போ அதே எக்ஸாம்பிள் நான் 10 mod 3ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 10 mod 3னா 3 into 3 9. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ வந்து எனக்கு 10 mod 3ன்னு போட்டாச்சுன்னா ஆன்சர் வந்து 1. இதேமாதிரி 10 mod 5ன்னு கொடுக்குறீங்க. 10 mod 5னா ஸோ 5 வந்து 2 டைம்ஸ் 2 into 5 வந்து 10. அப்போ வந்து ரிமைண்டர் கிடையாது. ஸோ ரிமைண்டர் வந்து 0. இப்போ அந்த இடத்துல வந்து 10 mod 5 is equal to 0. ஸோ இதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் ஆஃப் த இன்டிஜர் டிவிஷன். ஓகே, the next one increment value. ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூனா மீனிங்னா இன்க்ரிமெண்ட் பை 1. ஒரு வேல்யூவில் வந்து நீங்கள் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ++ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏ ++ போட்டாச்சுன்னா 11 வரும். டிக்ரிமெண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக மைனஸ்மாங்க. டிக்ரீஸ் இன்டிஜர் வேல்யூ பை 1. நான் பி மைனஸ்னு கொடுத்தாச்சுன்னா மீனிங் 4 - 1 வந்து 3. இப்போ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த 5 அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடலஸ், இதுக்கெல்லாம் வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸ்மாங்க. இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வந்து யுனாரி ஆப்ரேட்டர். பைனரினா 2. அப்போ அந்த ஆப்ரேட்டருக்குள்ள மினிமம் 2 வேல்யூ வேணும். யுனாரி ஆப்ரேட்டரான அது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ தான். அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். யுனாரினா 1 அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரோக்ராம் இப்போ நெக்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இன்க்ளூட் எஸ்டிடிஓ அதே இன்புட் தான் கொடுத்துருக்கேன். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ஃப்ளோட் சி ஈக்குவல் டு 10, டி ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் பிரிண்ட் ஆஃபில் நான் அடிஷன் கொடுக்கேன். அடிஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்குறீங்க. அவுட்புட் எடுத்து 10 + 4 வந்து 14 வந்துடும். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் வந்து ஏ மைனஸ் பின்னு கொடுக்குறேன். அந்த பாருங்கள் டபுள் கோர்ஸ் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் ஜியில் ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஏ மைனஸ் பின்னானது 10 - 4 வந்து 6 ஆகுது. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுறீங்க, ஏ இன்ட்டு பின்னு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 14 ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்
next division என்னது c divided by d. so okay c divided by t என்ன c ஓட வேல்யூ வந்து 10 divided by 4. so answer வந்து 2.5 வரும். 2.5 நமக்கு float value. so float value இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த 6 decimal point நமக்கு வருது. ஓகே நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆபரேட்டர். மாடுலஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் வேல்யூ. அப்போ 10 மாடுலஸ் 4 ஆட்டோமேட்டிக்கானது so 2ங்கிற ஆன்சர் வரும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க இன்க்ரிமெண்ட் வேல்யூ. நான் வந்து a ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். a ப்ளஸ் ப்ளஸ்னா a இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ ஏவோட வேல்யூ 10. அந்த a நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. பிரிண்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து a வேல்யூ வந்து 11 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் b மைனஸ் மைனஸ் கொடுக்குறேன். ஸோ பியோட வேல்யூ 4னு சொல்லி தட் இஸ் அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டரில் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதே வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நான் a ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தேன்னா a ஈக்குவல் டு a ப்ளஸ் 1. அப்போ என்ன பண்ணுறீங்க b மைனஸ் மைனஸ்ன்னு கொடுத்தோன்னா b ஈக்குவல் டு b மைனஸ் 1. அப்போ 4 மைனஸ் 1 3. அந்த 3 வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, சேம் பியில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே அப்போ பாருங்கள் டிக்ரிமெண்ட் பை b வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா ரெண்டு ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, இதை விட இது கிரேட்டராக இருக்கா, இதை விட இதுக்கு லெஸ்ஸராக இருக்கா, இதை கண்டுபிடிக்க வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இன்னும் ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே அதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் பாருங்கள் ஈக்குவல்னு ஒரு ஆப்ரேட்டர். அப்போ ஈக்குவல்னு போட்டாச்சுன்னா டபுள் ஈக்குவல் கொடுக்கணும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, ரிட்டர்ன்ஸ் 1 இஃப் 2 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். இது மீனிங் என்னென்னா ஒரு ரிட்டர்ன் 1 நமக்கு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு வச்சிங்கன்னா ரிலேஷனாக கண்டிஷன் செக் பண்ணுறோம். அப்போ ட்ரூவாக ஃபால்ஸாக செக் பண்ணுறோம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பைத்தான் ப்ரோக்ராமில் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்னு வரும். நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஜாவாலையும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஃபால்ஸாக வரும். பட் சி லாங்குவேஜில் வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு வராது, 1 and 0ன்னு வரும். அந்த 1ங்கிறது ட்ரூ, 0னா ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே அப்போ மீனிங் ஈக்குவல் டு மீனிங் ரிட்டர்ன் 1 இஃப் 2 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல் இருந்தால் 0, அதர்வைஸ் 0 வரும். ஓகே நாட் ஈக்குவல்ட்டு அது நாட் ஈக்குவல் சிம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஈக்குவல் டு கொடுக்கணும். ரிட்டர்ன் 1 இஃப் 2 வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ நான் 10 நாட் ஈக்குவல் டு 4ஆன்னு பார்க்குறேன். ஸோ கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ தான். ஸோ ஓகே நெக்ஸ்ட் ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூனா ரிட்டர்ன்ஸ் 1 வேல்யூ. நெக்ஸ்ட் கிரேட்டர்னா கிரேட்டர் சிம்பிள் போடுவீங்க. அப்போ என்ன லாஜிக் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பாருங்கள். ரிட்டர்ன்ஸ் 1 that means true if left hand side value is greater than right hand side value. left hand side அந்த greater சிம்பிளுக்கு left hand side value இருக்குது, right hand side value. left hand side value வந்து greater than right hand side value இருந்தால் true. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் 10 greater than 4 கொடுக்குறேன். left hand side value வந்து greater than right hand side. ஸோ கண்டிப்பாக ட்ரூனா 1 ரிட்டர்ன் பண்ணும். அதே நான் 10 நெக்ஸ்ட் வந்து இந்த greater than போடும்போது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சேம் வேல்யூ போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக கண்டிஷன் ஃபால்ஸ். greater than போடும்போது மட்டும், greater than less than போடும்போது சேம் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே இப்போ 10 கிரேட். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா அதை விட அட்லீஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட்டாவது மேலே இருக்கணும். ஓகே ஒரு பாயிண்ட் சம்திங்காக ஒரு இன்க்ரிமெண்ட் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 10 greater than 10ன்னு கொடுக்குறேன், கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே அப்போ நெக்ஸ்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. கிரேட்டர் தான் ஈக்குவல்னா சிம்பிள் உங்களுக்கே தெரியும். கிரேட்டர் அண்ட் சிம்பிள் ஈக்குவல் டு போடுங்க. இங்கேயும் அதே ரிட்டர்ன்ஸ் ட்ரூ 1 இஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இப்போ அதே எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். 10 greater than ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போட்டாச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் வேல்யூவாக இருந்தால் அந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இதெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 20 greater than ஈக்குவல் டு 22ன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஓகே நெக்ஸ்ட் லெஸ் தென். இதே மாதிரி தான் லெஸ் தென். அப்போ லெஸ் தென் ரிட்டர்ன்ஸ் 1 இஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து இஸ் லெஸ் தென் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. பாருங்கள் நான் 10 less than 4 கொடுத்துருக்கேன். 10 less than 4 ஆட்டோமேட்டிக் கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. 10 less than 20 அந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறீங்க, அதே சேம் கண்டிஷன் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். நம்ம 10 less than ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா அதான் சொன்னேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ட்ரூ தட் இஸ் சேம் வேல்யூவாக இருந்தால் அந்த வேல்யூ வந்து அந்த கண்டிஷன் ரிட்டர்ன்ஸு ட்ரூ வேல்யூனா 1க்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே 20 less than ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஓகே நான் இன்ட்டு a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 4 அதே வேல்யூ தான் எடுத்திருக்கேன். பிரிண்ட் ஆஃபில் வந்து ஃபஸ்ட் நான் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். 10 ஈக்குவல் டு 4ஆன்னு செக் பண்ணுறேன். கண்டிஷன் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் நமக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த 0ன்னு பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 10 நாட் ஈக்குவல் டு 4. 10 நாட் ஈக்குவல் டு 4ஆன்னு பார்க்குறீங்க. a நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ 10 நாட் ஈக்குவல் டு 4னா கண்டிப்பாக கண்டிஷன் ட்ரூனா ரிட்டர்ன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு 1 வந்துடுது. அப்போ நெக்ஸ்ட் 10 greater than 4ஆன்னு பார்க்குறீங்க. அப்போ 10 greater than 4 இஸ் போட்டு பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருக்கோம். a greater than b பார்க்குறீங்க. ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு என்னது ஸோ ட்ரூனா நமக்கு வந்து 1 வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 10 greater than 10 கொடுக்குறீங்க. அப்போ 10 greater than 10 ஆட்டோமேட்டிக் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சேம் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கானது ஃபால்ஸ் தான். ஸோ 0 வரும். ஓகே நெக்ஸ்ட் 10 greater than ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ 10 வந்து 4 விட கிரேட்டர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கான ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 1. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 10 greater than ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கானது சேம்
சொன்ன இல்லையா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே சேமாக இருந்தால் கண்டிப்பாக அது ரிட்டர்ன்ஸ் வேல்யூ ட்ரூ தான். ஸோ ட்ரூனா 1. அப்போ 10 less than 4 பார்க்குறீங்க, 10 less than 4 பார்க்குறீங்க. ஸோ A less than B மீனிங் கண்டிப்பாக அது ஃபால்ஸ் தான். ஸோ 0. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 10 less than 10. அப்போ 10 less than போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நமக்கு வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க less than or equal to 10 less than or equal to 4. 10 விட ஆட்டோமேட்டிக்கானது. ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு என்னது ஸோ ஃபால்ஸ் தான். ஸோ வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் 10 less than or equal to 10. ஸோ இந்த கேஸில் நான் சொல்லியிருக்கேன் less than or equal to greater than கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் வேல்யூவாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ. ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ நமக்கு ஆன்சர் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்மாங்க. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிங்க, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். அதே நான் மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆண்டுமாங்க. லாஜிக்கல் ஆண்டுனா நீங்கள் ஒரு கண்டிஷன் செக் பண்ணது இல்லாமல் மினிமம் 2 கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் எத்தனை கண்டிஷனாலும் வச்சுக்கலாம். ஓகே, அதோட சிம்பிள் பாருங்கள், டபுள் அட்ரஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இது வந்து ரிட்டர்ன்ஸ் 1. அப்போ மினிமம் என்னது, ரிட்டர்ன்ஸ் 1னா ட்ரூ இஃப் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருக்கலாம். ஆர் நான் ஜீரோ வேல்யூ இருந்தால் ரிட்டர்ன்ஸ் 1 வேல்யூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில்னா கூட ரிட்டர்ன்ஸ் 0 வேல்யூ. இதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள், 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ. லாஜிக்கல் ஆண்ட் போட்டிருக்கோம். 5 less than 6 அதுவும் கண்டிஷன் ட்ரூ. 2 கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ வந்துடும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 10 greater than 5 ட்ரூ, 5 greater than 6 வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் வேல்யூ. அடுத்து நம்ம என்ன சொல்லுங்கள், நம்ம கண்டிஷனும் கொடுக்கலாம், ஏதாவது வேல்யூஸும் கொடுக்கலாம், நான் ஜீரோ வேல்யூவும் கொடுக்கலாம். அடுத்த கேஸ் பாருங்கள், 10ன்னு கொடுத்துருக்கேன். லாஜிக்கல் ஆண்டு 5, லாஜிக்கல் ஆண்டு 4 எல்லாமே நான் ஜீரோ வேல்யூ தான் ட்ரூ. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்கேன், நான் ஜீரோ வேல்யூ அண்ட் 0 கொடுத்துருக்கேன்னா அப்போ 0 கொடுத்தாச்சுன்னா அது நான் ஜீரோ வேல்யூ, உங்களுக்கு 0 வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கானது ஒரு வேல்யூ வந்து 0 வந்தாலும் ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸு ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, அதே லாஜிக்கல் ஆர். நீங்கள் லாஜிக்கல் ஆண்டுக்கும் லாஜிக்கல் ஆருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த சிம்பிள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை லாஜிக்கல் ஆரில் என்னென்னா ஏதாவது அங்கே வந்து நமக்கு வந்து ஆண்டில் வந்து ஆல் த கண்டிஷன்ஸுமே எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வேல்யூ ஆர் 1 வேல்யூ. இங்கே வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ நான் ஜீரோ வேல்யூவாக இருந்துச்சுனாலே அந்த கண்டிஷன் ட்ரூ. இப்போ நான் ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், 10 greater than 5. அப்போ அந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ரிமைனிங் கண்டிஷன் நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ட்ரூ. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், 10 greater than 5 அதுவும் கண்டிஷன் ட்ரூ தான், செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், 0 ஆர் 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 3மே 0, இப்போ கண்டிப்பாக எனது ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், 0 அண்ட் சிம்பிள், இங்கே ஆர் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஆர் யூஸ் பண்ணுங்கள், 0 ஆர் -1 போட்டுங்க. இந்த -1ம் ஆட்டோமேட்டிக்காக நான் ஜீரோ வேல்யூ தான். ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்கானது ட்ரூ வேல்யூ. ஓகே, அந்த நான் ஜீரோ வேல்யூங்கிறது 0 தவிர வேறு எந்த வேல்யூ இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிடும். ஓகே, லாஜிக்கல் நாட்னா என்ன சிம்பிள் பார்த்துக்கோங்க. சிம்பிள் பார்த்துக்கோங்க. இதோட மீனிங் என்னென்னா இட் இஸ் யூஸ் ரிவர்ஸ் லாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் இட்ஸ் ஆப்ரேட். அது என்ன பண்ணணும்னா அந்த சிம்பிளோட ஸ்டேட்டை வந்து மாற்றிடும். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றும். 1னா 0, 0னா 1. அதான் நாட் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா அவுட்புட் வந்து 0. இப்போ நாட் 0னா அவுட்புட் வந்து 1ன்னு சொல்லி மாற்றிடும். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து A = 10, B = 5, C = 5, D = 6 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஆண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், 4 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், 10 greater than 5 அந்த கண்டிஷனுங்கிற நம்ம கோடிங்கில் எழுதிட்டோம். A greater than B லாஜிக்கல் ஆண்டு, C greater than D எழுதியாச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 10 greater than 5 கண்டிஷன் நமக்கு ட்ரூ, 5 less than 6 வந்து கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்து 1 இருக்கும். ஓகே, அடுத்த கேஸ் பாருங்கள், 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ, 5 greater than 6 வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். ஆண்டில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலுமே நமக்கு 0. தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ அண்டு 0 கொடுத்துட்டேன். ஒரு வேல்யூ 0னாலுமே நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ, 5 less than 6 அதுவும் கண்டிஷன் ட்ரூ அண்ட் 1. இப்போ நான் வந்து ஆண்ட் கேட்டில் வந்து நம்ம லாஜிக்கல் ஆண்டில் வந்து ஒரு எத்தனை கண்டிஷனாலும் வச்சுக்கலாம், மினிமம் 2 மேக்ஸிமம் என்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து நான் ஜீரோ வேல்யூ தான், அவுட்புட் வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், ஒரு 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ, 5 less than 6ம் கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ வந்து நான் ஜீரோ வேல்யூ கொடுத்தாச்சு, நான் -11 கொடுத்தா கூட அதுவும் நான் ஜீரோ வேல்யூ தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் சிம்பிள் போகிறீங்க, 10 greater than 5 பார்க்குறீங்க, கண்டிஷன் ட்ரூ. 5 less than 6 வந்து கண்டிஷன் ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூனாலே நமக்கு வந்து 1 வந்துடும். ஸோ இங்கே வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, 10 greater than 5 அண்டு 5 greater than 6 பார்க்குறீங்க. 10 greater than 5 நமக்கு வந்து அந்த கண்டிஷன் ட்ரூ தான். நெக்ஸ்ட் 5 greater than 6 ஆட்டோமேட்டிக்கானது அது கண்டிஷன் ஃபால்ஸ். ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ட்ரூனாலும் நமக்கு வந்து ட்ரூ தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, A less than B 10 less than 5 ஆர் 0 கொடுத்துருங்க. இப்போ 10 less than 5 பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸு.
அப்போ வந்து நமக்கு 0, ஆர்லேயும் 0, இங்கேயும் 0, அங்கேயும் 0, அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் 3 சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். 10 greater than 5 இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் மற்ற கண்டிஷன் நம்ம செக் பண்ண அவசியம் இல்லையோ, நமக்கு வந்து 1 சொல்லி போட்டுக்கலாம். ரெண்டாவது ஆர் கேட்டுக்கும் ஆண்ட் கேட்டு, லாஜிக்கல் ஆண்டுக்கும் லாஜிக்கல் ஆருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆரில் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனால் ரிமைனிங் கண்டிஷன் செக் பண்ண அவசியமே இல்லை. அதே மாதிரி லாஜிக்கல் ஆண்டில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் ரிமைனிங் கண்டிஷன் செக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. லாஜிக்கல் ஆரில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூனாலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆண்டில் வந்து ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் நாட் சிம்பிள் பார்க்குறீங்க. இப்போ நாட் கொடுக்கும்போது பாருங்கள், இந்த ஆட்டோமேட்டிக்காக நாட் 10 greater than 5. அப்போ 10 greater than 5ன்னு பார்த்தா 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ நாட் ட்ரூனானது நாட் 1. அப்போ நாட் 1னா 1 வந்து 0வாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட் ஒன் பண்ணுறீங்க, இந்த நாட் யூஸ் பண்ணும் போதுமே அதுக்குள்ளே நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நாட்லேயே வந்து 10 greater than 5ன்னு கொடுத்துருங்க. அப்போ 10 greater than 5 கொடுத்தா கண்டிஷன் ட்ரூ. அண்ட் 5 greater than 6. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ 1 அண்டு 0ன்னு வருது. அப்போ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். அப்போ நாட் 0னா மீனிங் என்னது, நமக்கு வந்து நாட் 0னா ஆட்டோமேட்டிக் அவுட்புட் வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ இதை கரெக்டாக ஸ்டடி பண்ணி லாஜிக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் மெயினாக கேட்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து இங்கேயும் கேட்பாங்க, நமக்கு தட் இஸ் MCQ பேட்டர்லையும் கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sscchannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்னது பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் ஒன் ஜாவா பண்ணியிருக்கோம். ஸோ thanks for watching. Thank you.